பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம மட்டும் தான் போறோம் இல்ல? ஏய் வயர் இருக்கு. ஓப்பாடா ஓப்பா, என்னம்மா ஷாக் அடிக்குது. பயமா இருக்கு. நானும் ஃப்ரேயா மட்டும் தான் உள்ள போறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யாரோ வாழ்ந்த மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஒரு மாதிரி கேரா இருக்கு உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து. ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்க எங்க ரெடியா இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களோட வில்லேஜுக்கு போறோம். எங்களோட வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து லாஸ்ட் டைம் வர்தா புயல் வந்திருக்கும் போது ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. ஃபார்ம் ஹவுஸை பத்தி நீ என்ன நினைக்கிற? போய் பாப்போம் ஃபர்ஸ்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பாப்போம். ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா கிராஸ் ஆகும் போது அழுகிற சவுண்ட் கேக்குதுன்றாங்க, சிரிக்கிற சவுண்ட் கேக்குதுன்றாங்க, கொலுசு சவுண்ட் கேக்குது நைட்டு அப்படின்றாங்க. அப்படியா? இந்த வீடியோ ரொம்ப பயங்கரமா இருக்க போது, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ எங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, நீங்க வந்து பாருங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கே வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ அதனால நாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்றோம். நீங்களும் வந்து லைவா பார்க்க போறீங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் மெயினான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க கோஸ்ட் வந்து தங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்றேன்? எங்களுக்கே வந்து அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவங்க சொல்றதுக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. உங்களோட அசம்ஷனா இருக்கலாம். அதனால நாங்க போயிட்டு பார்த்தாதான் எங்களுக்கும் தெரியும் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நானு, ஃப்ரேயா, ஜெரு 3 பேருமே வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக. என் பின்னால ஒரு கூட்டமே நீங்களும் எங்களோட டிராவல் பண்ண போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கேக்குறேன். அங்க போய் உட்காந்து மணி இப்போ 2 ஆயிடுச்சு. போறதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். சாப்பிட்டே போயிடலாமே. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடலாம். நீ என்ன சொல்ற? சரி, அப்ப இங்க ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு போயிடு. ஓகே, பிளேட் எதுவும் இருக்கா கார்ல? பிளேட்லாம் வாங்கி எடுத்து வச்சிட்டேன். ஓ அப்படியா, ரெடியா தான் இருக்கா? அப்ப ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்புறோம். அப்ப கோஸ்ட் பார்க்க போல. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். என்ன சாப்பிடலாம்? பிரியாணி சாப்பிட்டுறோம். பிரியாணி சாப்பிடலாமா? எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம 3 பேர் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். கூட யாருக்கும் ஹெல்ப்புக்கும் நம்ம கூப்பிடல. கோபால் மாதிரி அங்க ஒரு குருசாமி இருக்காரு. அவரே பயம் இல்லாம இருக்கும் போது நமக்கு என்ன பயம்? எவ்வளவு பெரிய டானா? ஆனா அவரு உள்ள வரமாட்டேன்றாருல. நீங்க தான் போயிட்டு பார்க்கணும், ஆளை கூட்டிட்டு வாங்கன்றாரு. நம்ம தைரியமா போவோம். உனக்கு பயமா இல்லையா? எனக்கெல்லாம் பயம் இல்லை. நான் யாரோட பொண்ணு? நீங்களா யாருடா? பார்க்க தானே போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நானும் ஃப்ரேயாவும் பிரியாணி வாங்க வந்திருக்கோம். ஃப்ரீ, உனக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வாங்கியாச்சு. சூப்பர். ஃப்ரேயோ அப்பா KFC வர போகுதுங்க. KFC கமிங் சூன். மாதவரம்ல இனிமே KFCல தான் நமக்கு சாப்பாடு. செருப்பாலையே அடிக்கணும்டா. வீட்டுல கிடையாதப்போ. ஒன்ன மாதிரி யாரும் சமைக்க முடியாது. சும்மா அப்படியே அடிச்சுட்டு. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சூப்பரா இருக்கும். என்னது சூப்பரா இருக்கும் நான் செய்யறதுல? நீ வைக்கிற அந்த மீன் குழம்பு, வேற சிக்கன் சுக்கா, பெப்பர் சிக்கன் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லா சுக்காவும் பிடிக்கும். ஃப்ரையோ, உனக்கு என்ன பிடிக்கும்? ஃப்ரை எல்லாம் சாப்பிடுவா. அஜந்தாவும் தாண்டிட்டோம். ஃப்ரையோ அஜந்தால என்னத்த வாங்குறது? பொட்டி கடை தானே வாங்கணும். ஏய், இதோ இருக்கு நான் கேட்ட பழம், அந்த ரெட் கலர். அது இப்ப வேணும்ல, இப்ப எப்படி சாப்பிட்டு போக முடியும்? சரி வாங்கி தரவா? எங்க அப்பா வேணா வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி, இதை யூட்டன் பண்றேன். நான் போயிட்டு வந்தே வாங்கிடுவோம். எங்க சாப்பாடு கொடுக்குறீங்க டைமுக்கு? ஃப்ரேயாக்கு என்ன அப்படி ஒரு சிரிப்பு? ஒரு பொட்டி கடையா பார்த்து ஃப்ரேயாக்கு பிடிச்சது அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சதா? உனக்கு பிடிச்சதா? ஃப்ரேயாக்கு பிடிச்சது தான். நான் சும்மா டேஸ்ட்டுக்கு 1-2 சாப்பிடுவேன். ஃப்ரேயா அப்படி என்னதான் பேசுவானே தெரியல. அகின்றா. அகி திடீர்னு நைட் இருந்துச்சு. ஐன்றது யார் தான் அந்த ஐயோ? ஐ யாருன்னு தெரியல. திடீர்னு ஐஜினா இன்ஸ்டாகிராம் கூட தெரியல. டேவிட் ஃப்ரெண்ட் ஐஜி. ஆமா, அம்மம்மான். நான் இப்ப அம்மம்மான்ட்டா ஃபர்ஸ்ட் டைம். இஞ்சி டீ ஸ்டால் இருக்கு. இங்க ஏதாவது இருக்குமா? இங்கேயும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ எதை தேடுறன்னு எனக்கு தெரியும். அது இல்லைன்னதும் ஓடிட்டு திட்டி வாங்க போறேன் என்கிட்ட சொல்லிட்டேன். திட்டினோடனே சிரிப்பு காட்டிடுவா. அப்படியே இந்த சிரிச்சு மயக்கிறது. அப்படியே பொண்ணு ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டேன். என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? 7up வாங்கிட்டு இருக்கோம். கொக்கோ கோலா கொடுங்க.
ஃப்ரை உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்? என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்? லாலிபாப் வாங்கியிருக்கோம், கோக் வாங்கியிருக்கோம். ஓகே. ஏ அப்பாவோட ஃபேவரட் ஃப்ரையோ. எது சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவோம் அவங்க அப்பா. ஆக்சுவலி இதுவும் குடிக்க கூடாது, ஆனா நான் குடிப்பேன். அதை ஓபன் பண்ணி கொடுக்கணுமா அவளுக்கு? ஆல்ரெடி ஓபன் பண்ண மாதிரிலாம் இருக்கு கோக்கு. ஐயோ. ஆனா இப்பதான் ஃப்ரையா பிறந்து ஃபர்ஸ்ட் டைம்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வில்லேஜ் வரால. A few moments later. ஒரு வழியா வில்லேஜுக்கு வந்தாச்சு. லொகேஷன் செம்மையா இருக்குல்ல? லொகேஷன் சூப்பரா இருக்கு. அப்படியே பீஸா இருக்குல்ல, கிரீனரியா ஃபுல்லா. இந்த வயல்லாம் இங்கெல்லாம் இருந்தா எந்த கவலையும் இல்ல. அழகா ஃபார்மிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வாழலாம் சூப்பரா. என்னடி சொல்ற? ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு ஜாலியா. ஃபார்மிங் பண்றாங்க. இங்க பாருங்க ஃப்ரையோ பாப்பா பாருங்க எல்லாரும். என்ன ஒரு சிரிப்பு. ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடு தான்ல? ஆமா, இந்த வீடு தான். பா எப்படி இருக்கு. ஐயோ, வீட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. சுத்தி முத்தி எதுவுமே இல்லைல்ல? ஒண்ணுமே இல்ல. கேட்டு மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. புயல்ல எல்லாம் வீடு காணும். புயல்ல பறந்துருச்சு. ரொம்ப பயங்கரமா இருக்கே. இப்ப நம்ம மட்டும் தான் போறோமா உள்ள? ஃபைனலா இடத்துக்கு வந்தாச்சு. செய்யுமா வந்துட்டோமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. கேட்டை இனிமேதான் ஓபன் பண்ணணும். செம்ம வெயில் அடிக்குதுல்ல? ஏய் வேணாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாட்டிக்கிட்டேனா? இரு ஒரு நிமிஷம். ஏய் வயர் இருக்கு. சாவி இருக்கு, எடுத்துட்டேன். ஒப்பாடா, அதே இடத்துல இருக்கு சாவி இல்ல? ஓபன் பண்ண போறோம். ஓப்பா, நம்ம ஷாக் அடிக்குது. ஃப்ரீயோ தொட்டு பாரு. நான் சொல்லல. ஆரம்பமே தடங்களா இருக்கு. ஐயோ, என்னம்மா பூட்டு வந்துருச்சு கையில. ஐயோ, என்ன இது? இதுக்கு சாவியே இல்லாம திறந்துருக்கலாம் போலியே. ஆரம்பமே ரொம்ப பயங்கரமா இருக்கே. திறக்கலாமா? திறக்கலாம். இந்த மாடு மட்டும் தான் இங்க இருக்கு. ஐயோ, மாடு என்ன இப்படி கத்துது? வீடு பாருங்க கைஸ். இதுதான் எங்க வில்லேஜ். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இந்த வீடு. இந்த வீடை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கடைசியா வருதா புயல் வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. இப்போ இந்த வீட்டில் தான் வந்து சவுண்டு கேட்குது, அழுக சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா பூட்டில் வந்து ஷாக் அடிக்குது. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும் தான் உள்ளே போக போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க எப்பவுமே குருசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் காணாமே. அவரு நம்ம வரோன்னு சொன்ன உடனே வரமாட்டேன் அப்படின்ட்டாரு குருசாமி. ஏன் அவருக்கு என்ன பயம்? அவர் வீட்டுக்குள்ள வரமாட்டாராம். நீங்க வேணா ஆளை கூட்டிட்டு வாங்க சிட்டில இருந்து அப்படின்னாரு. ஐயோ, நம்ம கிட்ட ஆள் இல்லைல்ல சிட்டில இருந்து. சரி, இப்படி பயப்படுறாங்க. நாங்களே ரிஸ்க் எடுத்துட்டோம். ஐயோ, பாரு என்னாச்சு? ஐயோ, எல்லாமே இப்படி உடைஞ்சிருக்கு. இருக்கீங்களா? எல்லாமே உடைஞ்சிருக்கு. ஃபேன் எப்படி தொங்குதுன்னு சவுண்ட் ஏதோ வருது. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க தான் நிறைய தடவை அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஆக்சுவலி நிறைய சவுண்ட் எல்லாம் கேக்குது, நைட் அழுக சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்ல அந்த சுடுகாடு இருக்கா, அதுல போறாங்க. ஓ, அந்த சைடு வந்து சுடுகாடு இருக்கு. ஆமா, ஸோ அதனால சவுண்ட் எல்லாம் கேட்குது அப்படின்றீங்க. ஆனால் இப்போ உள்ள நாங்கள் மட்டும் தான் போகிறதா இருக்கோம். நீங்கள் ஏன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க? பயமா இருக்கு பயணிக்க. ஐயோ, சரி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, சாப்பிடு. உனக்கு பசிக்கலையா? செமையா பசிக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம். காலையில் உட்காந்து சாப்பிட்றலாமா? காலையில சாப்பிட்றோம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. மணி 3 ஆயிடுச்சு. மணி 3 ஆயிடுச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பிரியாணி அப்புறம் தந்தூரி சாப்பிட போறோம். ஃப்ரை எப்படி சாப்பிட்டுடலாமா? சரி, ஃப்ரைக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த வீட்டில் மேலே ஃபுல்லாக நாங்கள் ஓடு போட்டிருந்தோம். வருதா புயலப்போ இந்த ஓடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு காற்றுல. இப்போ இந்த வீட்டுள்ள போக போகிறோம். போகலாமா? போயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா?
நானும் ஃப்ரேயா மட்டும் தான் உள்ளே போகிறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் இப்போ ஒரு தைரியசாலியாக உள்ளே என்ட்ராக போகிறோம். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ள இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே மோசமாக இருக்குது. சரி வாங்க, இப்போ உள்ளே என்ட்ரா ஆயாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். இந்த இடத்துல தான் வந்து பேய் தங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் எங்களோட கிச்சனாக இருந்தது. ரொம்ப மோசமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது வந்து இந்த ரூம் தான், இந்த ரூமில் தான் வந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் இந்த ரூம்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஐயோ பேபி, இங்க பாரு, இந்த இடத்துல யாரோ வாழ்ந்த மாதிரி தெரியுது. ஃப்ரீயா கத்தாத, அமைதியாரு. இது என்னது? ஐயோ, இதெல்லாம் என்னன்னே தெரியல. பெட்டி. இந்த தலகணியை பார்த்தாலே தெரியும் யாரோ வெறியில வந்து அப்படியே பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சா இருக்கு. அதெல்லாம் என்னன்னே தெரியல எங்களுக்கே. யாரும் அங்கே வாழ்ந்துருக்காங்க, நல்லாவே தெரியுது. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக இலையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஆனால் உள்ளே எப்படி இலைகள் இவ்வளோ இலைகள் இருக்குன்றதே தெரியல. யாரோ எடுத்துகிட்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது இலைகள்லாம். இப்போ நாங்கள் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே தான் இருக்கோம். இந்த ரூம்குள்ளே தான் வந்து சவுண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அழுகிற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு எல்லாமே இந்த ரூம்குள்ளே இருந்து தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்களும் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கோம். இந்த ரூமில் வந்து பாருங்களேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. செல்லும் எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக பஞ்சாவே இருக்கு. என்னன்னே தெரியல. கொலுசு சவுண்டு தானே கேட்டுச்சு ஃப்ரீயோ? உங்களுக்கு கேட்டுச்சா இந்த கொலுசு சவுண்டு? கேட்டுச்சா? ஃப்ரேயாக்கு என்னன்னே தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியல. அவள் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கா. ஆனால் கண்டிப்பாக அந்த கொலுசு சவுண்டு என் காதில் கேட்டுச்சு. கேட்டுச்சுன்னு ஃப்ரீயோ? உங்களுக்கு அந்த கொலுசு சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த ரூமில் வந்து சின்ன ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டை திறந்து பார்க்கலாம். ஓ மை காட், யாரோ அங்கே வாழ்ந்த மாதிரியே இருக்கு. ஓ ஷிட். பேபி, இங்க யாரோ வாழ்ந்து இருக்காங்க. ஆண்டி உள்ள வாங்க. ஐயோ சாமி, இப்போ இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ரூமில் வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பா, எப்படி இருக்கு பாருங்க இந்த ஏரியாவே. ரொம்ப பயங்கரமாகவே இருக்கு. இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த பெட்டியெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க வெளியில் இருக்கவங்க. ஏன்னா உள்ள பாம்பு தங்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல எங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா புரியுது. கண்டிப்பாக இந்த இடத்துல யாரோ இருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வந்து ஒரு மாதிரி எங்களுக்கே மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கு. செல்லம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? சரி, பிரயாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இல்லை ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேண்டாம். ஸோ வெளியில் போயிடலாம். என்னாச்சு? ஒரு மாதிரி கேராக இருக்கு உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்தே. ஏன் தெரிலையே, மண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. அங்கே அந்த பாத்ரூம் சைடு தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போனேன். உள்ளே போய் பார்த்தா எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு தான் வந்தோமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பலாம் வாங்க. A few moments later. பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அந்த இடத்துல ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல. என்னன்னே தெரியல. இந்த இடத்துக்குள்ளே போகும்போதே ஒரு என்ன சொல்கிறது, பேட் வைப்ஸ், ஒரு பேட் வைப்ஸாகவே இருந்துச்சு.
ஆரம்பத்துல இந்த கேட்டை திறக்கும் போதும் அந்த பூட்டை தொடர அப்படியே ஷாக் அடிக்கிற ஃபீல் எனக்கு. பூட்டே உடைஞ்சு இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? அது உடஞ்சே இருந்துச்சு பூட்டே. சாவி போட்டு நான் ஓபன் திறக்கும்போது அப்படி எதுவும் ஆச்சான்னு தெரியல. இல்ல அதுதான் எனக்கு தெரியல. ஆனா சாவி நான் ஓபன் பண்றேன், பூட்டு உடஞ்சு கையில வருது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு தெரியலையே, உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு தெரியல. ஆமா, ஏன்னா நைட்டு தான் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா. பக்கத்துலயே சுடுகாடு இருக்கனால அந்த சில டைம் அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு அக்குன்னு அந்த கொலுசு சவுண்ட் கேட்டுச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேரே ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. ஆனா பக்கத்துலயே அவ்வளவு பெரிய வீடு கட்டி தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் நைட்ல அந்த சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அங்க போய் கேட்டிருக்கணும் அவங்க கிட்ட. நெக்ஸ்ட் டைம் வேணா போயிட்டு கேட்போம் அவங்க கிட்ட. அவங்க ஃபுல்லாவே இங்கே தான் இருக்காங்க. அவங்க பசங்க எல்லாம் கோடம்பாக்கம்ல இருக்காங்க. ஆமா. சோ வியூவர்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட வில்லேஜ் ஹவுஸ வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு பாத்துட்டோம். நீங்களும் பாத்திருப்பீங்க அங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுல சில விஷயங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, நீங்களும் அங்க ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து லைவா நாங்க vlog பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த vlog பண்ணும்போது எங்களுக்கு சரியா அந்த கேமரால எப்படி நோட் ஆகுதுன்றது தெரியாது. நீங்க சப்போஸ் ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா. இதோட இந்த vlog நாங்க வந்து கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல? கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஃப்ரேயா ரொம்ப ரெடியா இருப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஃப்ரேயோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா.